தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நான் ஆர்த்த மானுவனை தேரன்னு அகநானூரில் பாட்டு வருது. அதுக்கு என்ன அர்த்தம்? தலைவன் தேரில் ஏறி மன்னன் அப்படி போய்கிட்டு இருக்கான். தேரில் உட்காந்து தேர்ப்பாகன் ஓட்டி கொண்டு போகிறான். காட்டுக்குள்ளே வரும்போது நீ நிறுத்து தேரன்றான். யாரு? இந்த தலைவன் மன்னன். நிறுத்தி என்ன சொல்கிறான்? நீ மணி நாவு இருக்குல்ல, அதை அடக்கு. மணியில் ஒரு தொங்கும்ல, அப்படி அதை அடித்தா தான் டங்கி 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 டங்கின்னு சத்தம் கேட்கும். தேர் வருகிறதை அறிவிக்கிறதுக்காக இந்த மணியை அழகுக்காக தொங்க விட்டுருக்கான். அப்போ இந்த மணியின் நாவை அடக்குன்னு மன்னன் சொல்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? கீழே இருக்கிற மண் இருக்குல்ல, களிமண்ணை உருட்டி உருட்டி ஒவ்வொரு மணியாக தள்ளி சத்தம் வராமல் தடுக்கிறான். இது ஏன்டா இந்த வேலையை செய்கிறான்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை காடுகளில் மலர்ந்து இருக்கிற மலர்களில் தேனீக்கள், சிட்டுக்கள், இது குருவிகள் எல்லாம் போய் தேனை ஒன்று இருக்கும். இந்த சத்தம் சல்லு சல்லுன்னு கேட்டுச்சுன்னா பயந்து பறந்து ஓடிடும். அதனால நீ நாவை அடக்கிடுன்றான். எவ்வளோ பெரிய உயிர்மை நேயவாதிகள் பாரு. அதனால தான் உங்கள் அண்ணன் பட்டாசு வெடிக்காதேன்னு சொல்கிறது காரணம். நீ பட்டாசு வெடிப்ப, நீ காற்றை மாசுபடுத்துகிற, காசை கரியாக்குற. அதை தாண்டி ஒரு பச்சிலம் குழந்தை தாயின் மாரில் பால் குடிச்சிக்கிட்டு இருக்கும். டம்னு சத்தம் போட்டுனா பதறி பதறி முழிக்கும். அதனால் நிப்பாட்டுறான்ற. அங்கே ஒரு தாத்தா மாடி, அங்கே ஒரு தாத்தா இதய நோயில் படுத்திருப்பாரு. டம்மு டம்முன்னு போட்டுனா அதிர்ச்சியில் இறந்துருவார். நீ பார்க்குற, நீ பறவைகள் வச்சுகளை வளர்த்து பாரு. என் வீட்டுக்கு பாரு, தீபாவளி நேரத்தில் என் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை அவங்க அம்மாவை காலை சுற்றி சுற்றி வர்றதை நீ பாரு. வாத்து, கோழி, புறா, பூனை எல்லாம் நான் வளர்க்குறேன் இல்லையா? இந்த சிட்டுகள், இந்த இதெல்லாம் பறவைகள் வளர்க்குறேன்ல, என்ன பாடுபடுதுன்னு பாரு. நீ டம்முன்னு போட்டோம்னா அவங்க அம்மாவை சுற்றி அவங்க அம்மா ஒன்றும் இல்லைடா பேசாமல் இருங்கடா அந்த 2 நாளை கடக்க நாங்கள் படுற பாடு பெரும்பாடுபடுவோம் நாங்கள். என் வீட்டில் மரங்களில் நிற்கிற அந்த காக்கைகள் பதறி பதறி ஓடுறதா நீ பாரு. நீ அப்போ உனக்கு அதில் என்ன கொண்டாட்டம் இருக்கு? என்ன கொண்டாட்டம் இருக்கு? உனக்கு பட்டாசுக்கு எதிராக பட்டாசு தொழில் இதுதான்டா நீங்கள் பேசுவீங்க. மாற்று தொழிலை கொடுறா அவனுக்கு. நான் வந்தேன்னா வேற வேலை கொடுக்க போகிறேன், இவ்வளோதானே.